ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் டாக்கீஸ் அண்ட் டாஸஸ். இன்னைக்கு நம்ம ஸ்டாக்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போறோம். ஐபிஓ. ஐபிஓட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரைவேட் கம்பெனிஸ் அவங்க ஷேர்ஸ் பப்ளிக்கா போட்டு அவங்க கேபிட்டல் ரைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது. இதனால பப்ளிக்கு நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கு. இதுல என்ன பார்த்தீங்கன்னா, ஐபிஓ வந்துட்டு ஓப்பன் ஐபிஓ, க்ளோஸ்ட் ஐபிஓ, அப்கமிங் ஐபிஓஸ் இருக்கு. அப்கமிங் ஐபிஓஸ்ல வரப்போற கம்பெனிஸ் அவங்க ஷேர்ஸ் எல்லாம் எது பப்ளிக்கு அலோவ் பண்றாங்க இன்வெஸ்ட் பண்றதுக்காகங்கிற லிஸ்டிங்ஸும் உங்களுக்கு எல்லாமே மொத்தமும் உங்களுக்கு காமிச்சிருவாங்க. க்ளோஸ் ஐபிஎஸ்னா ஆல்ரெடி முடிஞ்சு போன ஐபிஓஸ், அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, ப்ரீவியஸ் கம்பெனிஸ் ஹிஸ்ட்ரிஸ், என்னென்னலாம் க்ளோஸ் ஆயிருக்குங்கிறது மொத்த லிஸ்ட்டுமே உங்களுக்கு இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஐபிஓஸ்ன்னு இருக்கு. ஓப்பன் ஐபிஓஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்லி இப்போதைக்கு மார்க்கெட்ல என்ன ஐபிஓஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பப்ளிக் ஷேருக்காக எதெல்லாம் அலோட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பொரோனா வியூவர்ஸ்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி இப்போ தான் பார்க்க போகிறோம். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 14,145 rupeesன்ற மாதிரி இருக்கு. ஒரு பப்ளிக் ஐபிஓ ஷேரிங்காக இது விட்டுருக்காங்க. இவங்க அவங்க கம்பெனியோட சப்ஸ்கிரிப்ஷன் ரேட் எப்படி, இந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரி எப்படி என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம. இதுல கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஸ்வாட் அனாலிசிஸ், ஸ்ட்ரென்த், வீக்னஸ் எல்லாமே, ரிஸ்க் அனாலிசிஸ் எப்படி இருக்குங்கிறது மொத்தமாகவும் இந்த க்ரோ ஆப்ல உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் எப்படி பண்ணியிருக்காங்க, ரெவன்யூ, அவங்க ப்ராஃபிட் டேர்ம்ஸ் எல்லாம் எப்படி இருந்திருக்கு இது வரைக்கும் ரீசன்ட் ஹிஸ்ட்ரியில, அதுவும் உங்களுக்கு காமிச்சிருவாங்க. ப்ளஸ் இதில் வந்துட்டு 69 ஷேர் வாங்குற மாதிரி இருக்கும். டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 14,904. இப்போ நான் அப்ளை கொடுத்த உடனே நெக்ஸ்ட் யூபிஐ பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் இந்த ஐபிஓ வாங்கிக்கலாம். இன்கேஸ் உங்கள் ஐபிஓ அலாட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஷேர் அமௌண்ட் திரும்ப உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். அலோகேட் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு ஷேர் அலோகேட் ஆயிரும். ஸோ அடுத்தடுத்து மோர் டீடைல்ஸ் இந்த வீடியோஸ் பற்றி நிறைய போடுவோம். தேங்க்யூ.